ஹலோ, இன்றைக்கி ஒரு டெசர்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபார் அ சேஞ்ச். கேரட்டை வச்சு பண்ண போகிறேன். இது வந்து இந்த பார்ட்டிஸ் மேரேஜஸ்லாம் நார்த்தில் நிறையா பண்ணுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது நார்மல் கேரட்டோடைய ஸ்வீட் இல்லது, கூடவே ஒரு ரப்டின்னு சொல்லி அதையும் சேர்ந்து செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டு டெலிஷியஸாக இருக்கும். இதை நம்ம செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க செஞ்சு பார்த்துடலாம். கேரட் 1 கிலோ, நெய் தேவையான அளவு, ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர், பிரெட் 3 ஸ்லைஸ், மில்க் பவுடர் 20 கிராம்ஸ், ஏலக்காய் பவுடர் 2 டீஸ்பூன், சுகர் 200 கிராம்ஸ், முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம். இன்றைக்கி நான் கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். கேரட் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. உடச்சி பாருங்கள், உள்ளே வந்து எல்லோ கலராக ரவுண்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கேரட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நடுவில் கட்டை மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்காது. இல்லைனா சில நேரத்தில் ரெட் கலர் கேரட் கிடைக்கும், இல்லை அந்த டெல்லி கேரட்டுன்னு வாங்க, அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அல்வாவுடைய கலரும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த கேரட்டெல்லாம் நம்ம நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி துருவி எடுத்தால் தான் அந்த கேரட்டுடைய டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து இந்த மிக்சியில் போட்டு அடித்து கூட செய்வாங்க, சில பேர் பாயில் பண்ணியும் மேஷ் பண்ணுவாங்க. அந்த கேரட்டுடைய ஃப்ளேவர் போயிடும் அப்படி பண்ணால். இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அல்வா. இப்போ கேரட் சீசன்னால் மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது, நல்ல கேரட்டாகவும் கிடைக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு நாம் அதில் 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் நெய் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் போடுறேன். எவ்வளோது நெய் சேர்க்குறோமோ அவ்வளோதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த நெய் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த நெய் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம துருவி வச்சுருந்த எல்லா கேரட்டும் இதில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கீ நல்லா அந்த கேரட்டோடு சேர்ந்துருச்சு. இதில் ஒரு 1/2 லிட்டர் நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம கோயா, இந்த மாவான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அன்ஸ்வீட் அண்ட் கோவா, இந்த தரட்டி பால் மாதிரி நார்மலாக அந்த கேரட் அல்வாவில் யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த பாலுலேயே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கேரட்டை வேக விடலாம் கொஞ்சம் நேரம். சைட் பை சைட் நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம ரப்டி ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு பர்னரை லைட் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சுக்கலாம். இந்த பேன்லேயும் நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. எதுக்குன்னா அது சில நேரத்தில் இந்த திக்கு பால் அப்படியே காஞ்சி வரும்போது அடி பிடிச்சிரும், அதுக்காக தான். இப்போ இதில் இந்த 1/2 லிட்டரை ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிடலாம் இந்த மில்கை. இப்போ ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் நல்லா ஓரத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அது அப்படி நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இது இந்த ரப்டி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ பால் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே நேரத்தில் ஒரு 20 கிராம்ஸ் மில்க் பவுடரும் வாங்கி வச்சுருக்கேன். இப்போல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன கடைகள்லேயே கிடைக்கிது சாஷேயில். அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம லம்ஸ் வராமல் நல்லா இந்த மில்க்கும் ஹீட்டாக இருக்குல்ல, அதிலே போட்டு நல்லா கரைச்சிருங்க. நல்லா திக்காக வரும் அப்படியே. கேரட்டில் இப்போ மில்க்லாம் நல்லா சுண்டிருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் கேரட்டு. ஒரு மூடியை போட்டு லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வேக விட்டுறலாம். இப்போ ரப்டியை பார்க்கலாம். ரப்டி ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இதில் ஒரு 75 கிராம்ஸ் சுகர் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகர் போட்டோன்னா அது கரையும் போது திருப்பி கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி தான் ஆகும். நல்லா கைவிடாமல் நம்ம கிளறிட்டு இருக்கணும். ஏன்னா மில்க் பவுடர் வேறு போட்டிருக்கோம், அந்த லம்ஸ் வரக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகுது பாருங்கள். அது இந்த நேரத்தில் ஃப்ளேமை லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது. இந்த ஏலக்காய் பவுடரை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரப்டி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ அதே பர்னர்லேயே ஒரு தாளிக்கிற கரண்டியை வச்சுக்கலாம். அந்த தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் நெய்யை போட்டு அது மெல்ட் ஆன உடனே
நான் கொஞ்சம் நட்ஸ் வச்சுக்கிறேன். அந்த நட்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி போட்டோம்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் முந்திரியும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதை. இப்போ நம்ம கேரட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேரட் நல்லா குக் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் பால் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சு சுண்ட விடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 125 கிராம்ஸ் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து உங்கள் இஷ்டம் தான். இன்னும் உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஏற்கனவே நம்ம ரபடியிலே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுங்க. இப்போ சுகர் போட்டோன்னே திருப்பி கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நல்லா ஹையில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸையும் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் மெல்ட் ஆகி கேரட்டோட நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நெய்யை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸு. இந்த ஹீட்லேயே நெய் நல்லா மெல்ட் ஆகும். அந்த கேரட் அதில் நல்லா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் அல்வாவும் ரப்டியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் கேரட் அல்வாவை நல்லா திக்காக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக கேரட் அல்வா தனியாக சாப்பிட்ருப்பீங்க, இந்த ரப்டியோட ஒரு நாள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அதோடைய டேஸ்ட்டே தனி தான். இந்த ரப்டி கூட வெறும் இன்ஸ்டன்ட் ரப்டி தான். அதில் நம்ம மாவா இந்த கோயான்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் மில்க்லேயே செஞ்சுருக்கோம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூலான உடனே நல்ல திக்னஸ் வந்துடும். இப்போ அதையும் எடுத்து ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட் அல்வா ரப்டி மாறி மாறி லேயராக போட்டுக்கலாம். நார்மலாக கேரட் அல்வா வந்து ரொம்ப சூடாக தான் சாப்பிடுவாங்க, அதுவும் இந்த வின்டர் டைமில் நார்த்தில் சுட சுட சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த ரப்டியோட நல்ல சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை, அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். இது நார்மலாக வந்து இந்த மேரேஜஸ்ஸு இல்லை இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் தான் இந்த மாதிரி செய்வாங்க. கேரட் அல்வா வித் ரப்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் ஒரு 4 லேயர் போட்டிருக்கோம். ஃபைனலாக நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். பிஸ்தாவை கொஞ்சம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு பாதாமையும் நல்லா மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். நட்ஸ் எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான், உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுங்க. ரைசின்ஸ் போடலாம், எது வேணாலும் மேலே நீங்கள் கார்னிஷ் பண்ணிங்க. இதெல்லாம் கார்னிஷ் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 to 4 hours எல்லாம் ஓவர் நைட் வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கேரட் அல்வா வித் ரப்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ கேரட் சீசன்னால் மார்க்கெட்டில் நிறைய ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நல்ல கேரட்டாகவும் கிடைக்கும், சீப்பாகவும் கிடைக்குது. செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கேரட் அல்வா. இன்னொன்று, நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அத்தனை பொருளுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள். நான் அந்த மாதிரி ரெசிபி தான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டு இருக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் see you again with a new recipe. Good day.